Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஃபைன் டைம் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். என்னென்னா, இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா, வீட்டில் பேய் இருக்கா இல்லையா, வருமா வராதா அப்படின்ற மாதிரி வடிவேலு ஒன்று கேட்பார்ல, அது மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஹாட் டாப்பிக்காக இதை தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா, காங்கிரஸ் கட்சி ஒன்றும் ஒரு என்ஜிஓலாம் கிடையாது, அவன் லாப நஷ்டம்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு. எங்களுக்கும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலாம் பங்கு வேணும், அதுதான் எங்கள் அடிமட்ட தொண்டர்களோட விருப்பமும் கூட அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை போட்டிருக்காரு. ஆனால் இவர் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தார். இப்போ இது மாதிரியும் பேசியிருக்காரு. அப்போ போன மாதம் பேசினதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, காங்கிரஸ் கட்சி வர வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு திமுகவுடைய கூட்டணி தொடர்பாக அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஏன் நாளைக்கு காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மக்கள் நீதி மையமும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் தான் திமுகவுடைய இந்த தொகுதி உடன்பாடு குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்துச்சு. இப்போ திடுதிப்புன்னு அவசரமாக கிரீஷ் சோடங்கர் போட்ட அந்த வெடிகுண்டுனால நாளைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து திமுகட்ட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமான தொகுதிகள் தான் கேட்க போகிறோம், 2 ராஜ்யசபா எம்பியை கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் காங்கிரஸ் தரப்புலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, ஒரு 25 தொகுதி தான் போன வாட்டி கொடுத்தது மாதிரி இந்த வாட்டியும் 25 தொகுதி வேணா, ஒரு 1 இல்லை 2 தொகுதி வேணால் கேட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு. இது காங்கிரஸ் கட்சி ரொம்ப கோமாடியா செஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு தான் ஆங்கில ஊடகத்தில் கிரீஷ் சோடங்கர் அப்படி பேசிட்டாரா, தொடர்ந்து தாவேகாவை பயன்படுத்தி இவங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் இருந்த நிலையில், ஒரு ஃபைனலாக கிடைச்சா கேட்டு பார்ப்போம், கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நாளைக்கு அந்த பேச்சுவார்த்தை இருக்குமா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு திமுகவும் காங்கிரஸும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவாயிடுச்சுன்னா, மார்ச் 5ஆம் தேதி திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர உள்ளதா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் ராகுல் காந்தி தரப்புல ஒரு கிளியர் கட்டா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, கூட்டணி அப்புறம் இந்த தொகுதி பங்கீடு இதெல்லாமே கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். அந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாரு. அங்க கூட போயிட்டு அந்த சென்ட்ரல் மீடியன்ல இருந்து எகிரி குதிச்சு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த அந்த காட்சிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி எதுவும் ஸ்வீட் பாக்ஸ் எதுவும் கொடுப்பாரா மாட்டாரான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுல இருந்து நம்ம என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கே அதிகபட்சமா தெரிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். ஒருவேளை காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி வைப்பாங்களா மாட்டாங்களான்றத. அது மட்டும் இல்லாம இதை ஒட்டி இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. தாவேகாவுடைய பேச்சாளர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது செய்தி தொடர்பாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்களாம் இருப்பாங்களா, இவங்களாம் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தலைமை ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல என்ன ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னா, தாவேகா பக்கம் காங்கிரஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எந்த வகையில் அது உண்மைன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் ஏன் பேச்சாளர்களை தடுக்கணும் தாவேகா தலைமை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. என்னன்னா, அவங்க பாட்டு அவங்களுடைய அரசியல் நகர்வு கொடுத்து வெளியில சொல்ல போறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க எதுலையுமே பேசக்கூடாதா அப்படின்ற அந்த கேள்வியும் எழுந்திருக்கு. இது எந்த வகையில நியாயம் அப்படின்றத நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். ஸோ உண்மையாலே அந்த கட்சி வளருதா இல்ல வளர்றது உள்ள இருக்கவங்களே தடுக்கிறாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் வந்திருக்கு. இப்படி தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளருக்கும் ஒரு வாய்ப்பூட்டு போடுற மாதிரி தலைமை ஒரு உத்தரவு போட்டிருக்குல்ல. ஆனா தாவேகாக்கே ஒரு வாய்ப்பூட்டு போடுற மாதிரி ஹைகோர்ட் ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநாடு, ரோட் ஷோ, அப்புறம் அந்த பேரணி, இதுக்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்புல இருந்து ஹைகோர்ட்ல ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தப்போ ஹைகோர்ட் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கெல்லாம் எம்பி எம்எல்ஏன்னு ஜெயிச்சிருக்காங்க, பல எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது, இதில் உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் யூடியூப்லையும் பேச மாட்டாங்க, இன்னொரு பக்கம் பேரணிக்கோ மாநாடுக்கோ எதுக்கும் பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. இப்படின்ற மாதிரி தாவேகாவினர் ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 40 நாள் இருக்குங்க, 1.5 மாதம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கிறப்போ எல்லா சைடும் எங்களுக்கு அடி உழுவுதே அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் மத்தியில் ஒரு புலம்புறதை நம்மளால கேட்க முடியுது. எது எப்படியோ மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்க தாவேகாக்கு இப்படி எல்லா சைடும் 360 டிகிரிலையும் அடி உழுந்துட்டு இருக்க நேரத்தில் எப்படி தாவேகா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியும் எழுந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்ன்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியல.
ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஹைகோர்ட்டு இன்னொரு விஷயமும் கேட்டிருக்கு. ஸோ ஏன் வந்து இவங்களுக்கு வந்து பேரணிக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்ல? எதா இருந்தாலும் இந்த வழக்கு தொடர்பா 3 வாரத்துல வந்து பதில் சொல்லணும் நீங்க அப்படின்ற மாரி இந்த விசாரணை வந்து இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 3 வாரத்துக்கு அப்புறம் தான் வரும். அதுக்குள்ள எலெக்ஷனும் வந்துரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரியல. திமுகவுக்கு இன்னொரு அடியும் விழுந்திருக்கு. என்னன்னா, இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில வந்து அந்த பணி நியமனத்துல வந்து அமைச்சர் திரு நேரு அவர்கள் வந்து ஒரு இமாலய ஊழல செஞ்சிருக்காரு அப்படின்ற மாரி அதிமுக தரப்புல இருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. என்னன்னா, இவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற மாரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும், போலீஸ் டிஜிபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கடிதமும் எழுதியிருந்தாங்க இடி தரப்புலேருந்து. ஸோ இத பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு வழக்கும் பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி ஹைகோர்ட்டும் வந்து சொல்லிருச்சு. நேரு மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் மேல விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இத சொல்லியும் இவர் நேரு மேல இன்னும் வழக்கு பதிவு செய்யல அப்படின்ற மாரி அதிமுகவின் எம்பி இன்பதுரை அவர்கள் வந்து இன்னொரு வழக்கம் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈடியோடைய டைரக்டர் வந்து சென்னைக்கும் வந்திருக்காரு. ஸோ இப்படிலாம் வந்து பார்க்குறப்ப திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷன் வர நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடி ரெய்டு, ஐடி ரெய்டு இன்னும் பல ரெய்டுகள்லாம் வரும். சிபிஐ ரெய்டுலாம் வரது வழக்கம் தான். ஆனா இந்த வாட்டி எப்படி இருக்க போதுன்றது தெரியல. இடி வந்து எப்படி இந்த வழக்க வந்து கொண்டு போறாங்க? வழக்கு பதிவு செஞ்சுட்டா திரு நேரு அவர்கள வந்து கைது செய்வாங்களா? ஏன்னா வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த ஜாப் ராக்கெட் வழக்குல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே சிறையிலலாம் இருந்திருக்காரு. உள்ள இருந்தும் ஒருத்தர் வந்து இலாகா இல்லாத அமைச்சராவும் இருந்திருக்காருன்ற அந்த காட்சிகளையும் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்க போதுன்றது தெரியல. ஏன்னா இன்னும் வழக்கு பதிவு செய்யல. வழக்கு பதிவு செஞ்சதுக்கப்புறம் ஈடியோட நகர்வுகள் எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம வந்து ஏற்கனவே கடந்த வாரம் வந்து காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் திரு சி வேணுகோபால் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருந்தார். அதுவும் நைட்டு வந்திருந்தாரு. திடீர்னு வந்துட்டு முதல்வர்ட்ட போயிட்டு நான் அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச போறோம் அப்படின்ற மாரி ஒரு தகவல்லாம் வந்துச்சு. ஸோ போயிட்டு முதல்வரையும் பார்த்து பேசிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. போறப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, "எவ்வளோங்க சீட்டு குடுக்க போறாங்க? எவ்வளோ தொகுதி பங்கீடு குடுத்து என்னங்க பேசுனீங்கன்னோனே" வெறும் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்பவே வந்து பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, "ஓகே முடிஞ்சு போச்சு" அப்படின்ற மாரி தான் அந்த சிக்னல் குடுத்தாங்க. ஆனா வந்து அவரு பல காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே அவருடைய சிஎம் சொன்ன மெசேஜ வந்து திரு ராகுல் காந்தி டெல்லி தலைமையிட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாரி ச பேசப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்பயே 1 வாரம் ஆயிருச்சு. 1 வாரம் ஆனதுக்கப்புறம் இறுதியா நாளைக்கு போய் பேச போறாங்க. அறிவாலயத்துக்கு வராங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து. ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, 39 தொகுதி கேட்குறாங்க. பிளஸ் 2 ராஜ்யசபா சீட்டு வேற கேட்குறாங்க. இது வந்து ஒத்து வருமான்றது தெரியல. ஏன்னா 25 சீட்டு போன வாட்டி குடுத்ததே வந்து உங்களுக்கெல்லாம் அதிகம். அதுல வந்து 18 ஜெயிச்சிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா போன வாட்டி 25 குடுத்ததே அதிகம் அப்படின்ற மாரி பேசப்பட்டுச்சு திமுக தரப்புலேருந்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காங்கிரஸ் தரப்புலேருந்து வேலை செய்றதுக்கு கூட ஆள் இல்ல. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தொகுதி குடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படின்ற மாரி திமுக தரப்புலேருந்து பேசப்பட்டுச்சு. யாரு பேசுனான்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய மாவட்ட செயலாளர், இப்ப எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மதுரை வடக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு தளபதி அவர்கள் தான் சொல்லியிருந்தார். ஒரு மேடையிலே சொல்லியிருந்தாரு. அங்க தான் வந்து இந்த கூட்டணி தொடர்பான பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து மேலேயும் கீழயும் குதிச்ச காட்சிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்காரு. ஏன் அமைதியா இருக்காருன்றது சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே. இதுக்கு மேல யாராவது பேசுனாங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாரி செல்வ பெருந்தகை சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமும் பாரதியாருடைய கவிதைகள்லாம் வந்து ட்வீட்ல பண்ணிட்டு இருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் எதுவும் பண்றது இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ எதா இருந்தாலும் ஃபைனல் நாளைக்கு வந்துருச்சு. நாளைக்கு முடிவாயிரும்னு நெனைக்கிறேன். அப்படி முடிவாகாத பட்சத்தில் தாவேகா கூட போகலான்ற மாரி சொல்றாங்க. எங்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியா வந்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலை வந்து இந்த வாட்டி எப்படி நடத்தலாம் அப்படின்ற மாரி அதிகாரிகளோட ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி அரசியல் கட்சி சார்பா அவங்களுடைய பிரதிநிதிகளும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சென்னைக்கு வர்றதும் இது தொடர்பாக ஆலோசனை நடத்துறதுலாம் வழக்கம் தான். அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா அவரை பற்றி தான் தெரியும்ல, மைக்கை நீட்டினாலே அவரோட பாணியில் வந்து ஒரு நகைச்சுவை கலந்த விமர்சனமும் நிறைய விஷயமும் பேசுவார். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நிற்பார். ஸோ அந்த வகையில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் வந்து நியாயமான முறையிலையும் எந்த ஒரு வன்முறையும் இல்லாத மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குச்சாவடிகள்லாம் வந்து உள்ள சிசிடிவி கேமராலாம் பொருத்தணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் வந்து நியமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அவருடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருடைய கட்சிகளும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எலெக்ஷன்
அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து மே மாதம் தான் நடந்துச்சு. அப்போ வந்து அரசியல் கட்சியினரும் அதிகாரிகளும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் வந்து கத்திரி வெயில் இருக்கும். அந்த டைமில் வந்து எலெக்ஷன் நடத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ போன வாட்டி 2021 சட்டமன்ற தேர்தல் மாதிரி ஏப்ரல்லே வச்சிடலாம். ஏன்னா போன எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்துச்சு. மே 2ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து பின்பற்றலாம் இந்த வாட்டியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷனர் இப்போ தான் வந்து ஆலோசனை கூட்டத்திலாம் பங்கேற்காரு. ஸோ எல்லாருடைய கருத்துக்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் தான் முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் இல்லாட்டினா செகண்ட் வீக் அதிகபட்சம் இந்த டைமுக்குள்ளே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மாதிரி தான் அரசியல் கட்சிகளோட எதிர்பார்ப்பும் இருக்குது. அடுத்தபடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மதுரையில் ஒரு மேம்பாலத்தை வந்து திறந்து வச்சார். அதே மாதிரி வேற ஒரு பகுதிகளிலையும் மேம்பாலம் திறந்து வச்சார்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்தபடியாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரை ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டினார் இன்னைக்கு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2100 கோடி ரூபா செலவில் வந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்ட போகிறதா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி தான் வந்து பாமகவுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2011 வந்து அப்பயும் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ திமுக எப்பேற்பட்ட தோல்வியை தழுவிச்சுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2011 அப்போது துணை முதல்வராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 5 மாவட்டத்தில் 5 மருத்துவக் கல்லூரி திறக்கிறதுக்கும் அடிக்கல் நாட்டினாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே வரல. திமுகவுடைய கபட நாடகத்தையும் வந்து மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனத்தையும் சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. முதல்வர் வந்து பல இடத்துல வந்து அடிக்கல் நாட்டிட்டு தான் இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு அந்த திட்டம் வருமா வராதான்றதையும் நீங்கள் உங்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். அதே மாதிரி இந்த வாட்டி திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வி வந்து பரவலாக எழுந்திருக்கு. ரொம்ப பல பேர் வந்து ஆர்வமாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 188 தொகுதிகளில் வந்து திமுக அதோட சின்னத்தில் போட்டியிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கின அந்த வரலாறும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த தேர்தலில் வந்து அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிக்கு வந்து அவங்க எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து நமக்கு வெளியாயிருக்கு. அந்த தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே உத்தேச பட்டியல் தான். இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுடைய சின்னத்தில் 170 தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த 170 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாஸ் அவர்களுடைய முக்குளத்தோர் புலிப்படையும் அடங்குது. அதே மாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சி அதுவும் அடங்கும். அவருடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட முன்னாள் எம்எல்ஏ திரு தமிமுன் அன்சாரி அவரும் இதில் அடங்குறாரு. அதே மாதிரி இன்னும் 2 சில கட்சிகள்லாம் கூட அவங்க உதயசூரியன் சின்னத்திலே வந்து நிற்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக காங்கிரஸ், இதுதான் வந்து முக்கியமான விஷயம். எவ்வளோ சீட்டு இந்த வாட்டி எவ்வளோ நிற்க போகிறாங்க அந்த கேள்வி எழுந்துட்டு இருந்த நேரத்தில் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 தொகுதிகளில் வந்து இந்த வாட்டி காங்கிரஸ் போட்டியிட போகிறதா சொல்லப்படுது. கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 25 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட், இதுதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அடுத்தபடியாக வந்து விசிக வந்து 7 தொகுதிகள் இந்த எலெக்ஷனில் வந்து கொடுக்க போகிறதா சொல்லப்படுது. இது எதுவுமே உறுதியான தகவல்கள் கிடையாது. இது எல்லாமே உத்தேச பட்டியல் தான். ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாக்கு வந்து 6 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் வந்து 4 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதில் வந்து பொது தொகுதிகளும் அடங்கும். அதுதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தபடியாக வந்து சிபிஎம்க்கும் 6 தொகுதிகள் வந்து இந்த வாட்டி ஒதுக்கப்படலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐக்கும் 6 தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியில் இப்போ புதுசாக இணைஞ்சிருக்க தேமுதிகக்கு வந்து 6 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட். ஸோ திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஏன் வந்தாங்க, இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுனால தான் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து இந்த கருத்தை வந்து முன் வச்சாங்க. ஸோ இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. பார்ப்போம். அடுத்தபடியாக வந்து மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம்ன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் அது எல்லாமே வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த எலெக்ஷனில் மதிமுக வந்து தனி சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சியினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து திமுகவுடைய ரியாக்ஷன் இது வரைக்கும் பெருசாக வரல. பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டு அந்த அலோகேஷன் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்களா இல்லை தனி சின்னத்தில் நிற்கிறாங்கன்னான்றதை. அடுத்தபடியாக கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் அவங்க வந்து 4 தொகுதி கொடுக்கப்படுதாகவும் சொல்லப்படுது.
இந்த வாட்டியும் டார்ச் லைட் அவங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் ஒதுக்கியிருக்காங்க, புதுவையிலையும் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் மக்கள் நீதி மையத்துக்கு வந்து திமுக உண்மையிலே 4 சீட் ஒதுக்குமான்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் பார்க்கப்படுது. எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியாக வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வந்து 2 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சி திரு ஜவாஹர்லால் தலைமையிலான அந்த கட்சிக்கு வந்து இந்த வாட்டியும் 2 தொகுதிகள் வந்து திமுக தரப்புலேருந்து ஒதுக்கப்படலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. இதுவும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகளும் ப்ளஸ் திமுகவுடைய 170 தொகுதிகளும் நீங்கள் கூட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 234 தொகுதி வரும். ஸோ இது வந்து எல்லாமே உத்தேச பட்டியல் தான். ஓகே, இன்றைக்கான அப்டேட் இது தான். நாளைக்கு எதுவும் புதுசாக வந்துச்சு, இல்லாட்டினா கூட்டணி தொடர்பான எதுவும் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.